செப்டம்பர் 4 மற்றும் 5 தேதிகளில் ஜெர்மனியின் டோர்ட்முண்ட் நகரில் தமிழர் திருவிழா நடைபெறவுள்ளது. கொரோனா பரிசோதனை செய்யாதவர்களும் கூட தமிழர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மக்கள் நடமாட்டத்தின் அதிகரிப்பால் 2வது நாளாகவும் தீவிர தொற்று நிலை. நைனாதீவு நாகபூசணி ஆலய மகோற்சவமும் முற்றாக மீளெடுப்பு. ஸ்ரீலங்காவின் அவசரகால சட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். உடனடியாக மீளெடுக்குமாறு சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. இலங்கையில் ஃபைசர் தடுப்பூசி செயற்திட்டம் முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்திடம். அரசின் எதேச்சாதிகார நகர்வுக்கு அரச வைத்தியர் சங்கம் எதிர்ப்பு. தமிழகத்தில் சசிகலா பன்னீர்செல்வம் துயர நிகழ்வில் சந்திப்பு. பன்னீர்செல்வத்தின் மனைவியின் இழப்புக்கு தலைவர்கள் இரங்கல். ஆப்கானின் கந்தஹார் நகரில் தலிபான்கள் பிரமாண்ட ராணுவ பேரணி. பிளாக் ஹாக் உலங்கு வானூர்திகளுடன் வான் கண்காட்சி. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் தமிழர் தாயகத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவது அச்ச நிலையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மக்கள் தனிமைப்படுத்தலில் விதிகளை உதாசீனம் செய்து நடமாடி வருவதால் நாளாந்த கொரோனா தொற்று தற்போது சராசரியாக 300ஐ கடந்துள்ளது. ஆயினும் இதுபோன்ற மற்றொரு மடங்கான தொற்றாளர்கள் சமூகத்தில் இருப்பார்கள் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் யமுனானந்தா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோவிலில் வருடாந்த மகோற்சவம் இவ்வருடம் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று இடம்பெறவிருந்த வருடாந்த மகோற்சவம் கொரோனா நிலவரங்களால் எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது உற்சவம் முற்றாக மீளெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இன்று மாலை 4 மணி வரையான கடந்த 24 மணி நேரத்தில் 286 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 16 பேர் PCR பரிசோதனையிலும் 270 பேர் அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையிலும் கண்டறியப்பட்டுள்ளனர். இதன் மூலம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொற்று பரவ ஆரம்பித்த 2020 மார்ச்சிலிருந்து இன்று மாலை வரை 12746 பேர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் 1161 குடும்பங்களைச் சேர்ந்த 3739 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் இந்த அபாயங்களுக்கு மத்தியில் மாவட்ட மக்கள் தொற்று பரவலை கருத்திற்கொள்ளாமல் கட்டுப்பாடுகளையும் மீறி நடமாடுகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. அத்தியாவசிய தேவைகளின்றி மக்கள் சுற்றித் திரிவதாக காவல்துறையினர் முன்னெடுக்கும் விசாரணைகளில் தெரிய வருவதுடன் அவ்வாறு நடமாடுபவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இந்த நிலையில் ஐபிசி தமிழின் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பிரதிபலிப்பாளர் சி யமுனானந்தா தொற்று பரவலின் தீவிரத்தை விளக்கியிருந்தார். அதாவது அண்மை காலங்களில் கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்த தன்மை காணப்படுகின்றது. அடுத்ததாக வைத்தியசாலையில் ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளர்களின் தொகையும் கோவிட்டினால் அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் திரிபடைந்த வைரஸ் தொற்று ஆகும். இது தற்போது யாழ்ப்பாணத்தில் கூடிக்கொண்டு உள்ளது. குறிப்பாக இன்றைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது 9 பேர் இறக்கும் பொழுது உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது 100 நோயாளிகள் உள்ள போது 1.5% இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. அந்த வகையில் இன்று 9 என்று பார்க்கும் பொழுது சுமார் 600 நோயாளர்கள் இன்று மட்டும் யாழ்ப்பாணத்தின் நோய் அறிகுறிகளுடன் தொற்றுக்குள்ளாகி இருப்பார்கள். அவர்களில் 395 பேர் தான் வைத்தியசாலைகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அடுத்ததாக 50% நோய் அறிகுறியற்று சமூகத்தில் இருப்பார்கள். அந்த வகையில் 600உடன் இன்னொரு 600 பேர் நோய் அறிகுறியற்ற கொரோனா தொற்றுடையவர்களாக இருப்பார்கள். இன்று 1200 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக நாங்கள் ஊகிக்க முடியும். இதற்கு நாங்கள் 3 காரணங்களை கூறலாம். ஒன்று வைரஸுடன் நடத்தை. வைரஸ் மிகவும் வேகமாக பரவுகின்றது. 2வதாக எங்களோட மருத்துவ சேவை வளங்களில் சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். 3வதாக மக்களின் நடத்தை. அதாவது மக்கள் வேகமாக ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த நோய் கிருமியை பரப்புவார்கள். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் 167 சிறுவர்களும் 148 கர்ப்பிணி தாய்மார்களும்
கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 7 மரணங்கள் சம்பவித்துள்ளதுடன் 235 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 4631 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதுடன் 99 பேர் மரணித்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக 248 மரணங்கள் சம்பவித்துள்ளன. எவ்வாறெனினும் யாழ்ப்பாணத்தை போன்று திருகோணமலையிலும் பொதுமக்கள் கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாது நடமாடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். திருகோணமலை கந்தளாய் நகர பகுதியில் வங்கிகள், மருந்தகங்கள், மரக்கறி விற்பனையகங்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் ஒரு கதவுடன் திறந்திருக்கும் வர்த்தக நிலையங்கள் என்பவற்றில் சன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா ஒலுமடு பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் இடம்பெற்ற மரண சடங்கு ஒன்றில் கலந்து கொண்ட 30 பேரில் 28 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் கொரோனா தொற்றாளர்களும் மரணங்களும் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ கரிசனை வெளியிட்டுள்ளார். தொற்றுக்குள்ளானவர்கள் பொதுமக்களே என்பதால் பொதுமக்கள் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் ஏதேனும் அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டும் வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பலர் பயணிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் வீதிச்சோதனையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றின் நாளாந்த மரணங்கள் இன்றும் 200ஐ கடந்துள்ளது. இதன்படி 215 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் 3828 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 9400ஆக அதிகரித்துள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் இந்த மாத நடுப்பகுதியில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி கோரி புலம்பெயர் அமைப்புகளின் பரப்புரை செயற்பாடுகள் ஆரம்பித்துள்ளன. அந்த வகையில் பிரான்சின் உள்ளூராட்சி கட்டமைப்புகளை சந்திக்கும் பரப்புரை செயற்பாடுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள பிரான்ஸ் பாராளுமன்ற முன்றலில் ஆரம்பித்து ஐநா நோக்கிய நமது இனப்படுகொலைக்கு வேண்டிய நீதிக்கான பயணம் இன்று பிரான்ஸ் பாராளுமன்ற முன்றலில் ஆரம்பிக்கின்றது. இந்த பயணமானது 13 நாட்களை கொண்ட பயணம். இன்று ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற திங்கட்கிழமை 6ஆம் தேதி ஸ்ட்ராஸ்பூர்கில் அமைந்துள்ள ஐரோப்பிய பாராளுமன்றத்தை ஊடறுத்து ஐநாவில் அமைந்துள்ள மனித உரிமை ஆணையத்தின் முன்றலில் வருகின்ற 13ஆம் தேதி நிறைவடைகின்றது. குறித்த கவனஈர்ப்பானது தமிழீழ மக்களின் இனப்படுகொலைக்கு நீதியை வேண்டியும் நமக்கு நிரந்தர அரசியல் தீர்வு தமிழீழம்தான் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த பயணமானது முன் நகர்கின்றது. நாங்கள் செல்கின்ற வழிகளில் அமைந்துள்ள மாநில சபைகள் சந்திப்பு செய்து நமது கோரிக்கை அடங்கிய மனுக்களை வழங்கி இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா உள்ளிட்ட போர் குற்றவாளிகளை தடை செய்ய வேண்டும் என கோரி பிரித்தானியாவில் வாழும் இளைய தலைமுறை தமிழ் இளையோர் முன்னெடுத்துள்ள காணொலி பரப்புரை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. போர் குற்றவாளிகள் தொடர்பாக பிரித்தானிய அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் முன்னிற்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவை தடை செய்யும் முயற்சிக்கு சர்வதேச ஆதரவை திரட்டும் நோக்கில் இணையவழி கையெழுத்து போராட்டம் ஒன்றை தாங்கள் ஆரம்பித்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இறுதி யுத்தத்தின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான மெக்லோக்லின் ஆணினால் முன்மொழியப்பட்டு பிரேரணை கொண்டு வரப்பட்டமையையும் அதே நேரம் அந்த பிரேரணைக்கு 29 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெறப்பட்டுள்ளதாகவும் தமிழ் இளையோர் அந்த காணொலியில் தெரிவித்துள்ளார்கள். கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதி பிரித்தானிய பிரதமருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மனுவுக்கு பிரித்தானிய அரசின் பதில் திருப்திகரமாக இல்லை எனவும் அவர்கள் அந்த காணொலியில் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒவ்வொருவரும் தத்தமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி EDM 64க்கு ஆதரவாக கையெழுத்திடும்படியும் ஷவேந்திர சில்வா உள்ளிட்ட போர் குற்றவாளிகளை பிரித்தானியா தடை செய்ய FCDOவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறும் அந்த காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் பொது சபை அமர்வுகளை இலக்காக கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் உண்மையான நோக்கங்களுக்கு முரணாக சில குழுக்கள் செயற்பட முயற்சிப்பதாக வத்திக்கான் தூதுவரிடம் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் எடுத்துரைத்துள்ளார்.
இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளின் முன்னேற்றங்கள் குறித்து வத்திக்கான் தூதுவர் வினவிய போதே அரசாங்கம் இந்த திசை திருப்பலான கருத்தை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவிற்கான வத்திக்கான் தூதுவர் அப்போஸ்தலிக் நன்சியோவான் பேராயர் பிரையன் உடெக்வே மற்றும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோருக்கிடையிலான மரியாதை நிமித்தமான சந்திப்பு நேற்று வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் கத்தோலிக்க திருச்சபை அனுபவித்த வலி, துன்பம் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் உணர்வுகளை புரிந்து கொண்டுள்ளதாக கூறியுள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தாக்குதலுக்கு பொறுப்பான அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நோக்கத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இடம்பெற்று வரும் விசாரணையின் போக்கு குறித்து மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகைக்கும் கத்தோலிக்க பேராயல் மாநாட்டிற்கும் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்துவதன் மூலம் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்கு வசதியாக தகவல்களை வழங்கும் கலந்துரையாடலொன்றின் அவசியத்தையும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்தினார். கத்தோலிக்க திருச்சபையின் நேர்மையான ஊக்கப்படுத்தும் செயற்பாட்டையும் வேதனையையும் அதன் தூய்மையான நோக்கங்களையும் அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்வதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். செப்டம்பர் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் 2021 செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஆகியவற்றின் அமர்வுகளை முன்னிலைப்படுத்தி கத்தோலிக்க திருச்சபையின் உண்மையான நோக்கங்களுக்கு முரணான நிலைப்பாட்டை தமது சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கும் சில குழுக்கள் குறித்தும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தூய்மையான நோக்கங்கள் உள்நாட்டிலோ அல்லது சர்வதேசத்திலோ புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒவ்வொரு முயற்சியும் மேற்கொள்ளப்படல் வேண்டும் என அமைச்சர் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையினராக இருந்த போதிலும் இலங்கையில் கத்தோலிக்க தேவாலயம் மற்றும் கத்தோலிக்கர்கள் உரிய மதிப்புடன் நடத்தப்படுகின்றமைக்கு உள்ளார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்த வத்திக்கான் தூதுவர் வேறு சில நாடுகளில் இவ்வாறான அங்கீகாரத்தை தாம் அவதானிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தேவாலயத்தின் பிரதிநிதிகளுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் கலந்துரையாட முடியும் எனவும் பேராயர் மாநாட்டின் ஒரு குழுவுடன் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்வதாகவும் தூதுவர் உறுதியளித்துள்ளார். இதனை பாராட்டிய அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தேவாலயத்துடனான கலந்துரையாடலில் முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக அரசாங்கம் அனைத்து விவரங்களையும் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களிடமிருந்து சேகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல் குறித்த விசாரணையின் முன்னேற்றம் குறித்து விளக்கமளிக்கும் சந்திப்புகளை இலங்கை கத்தோலிக்க பீடத்தின் அதி உயர் தலைவரான கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை நிராகரித்துள்ளார். இந்த தாக்குதல் பற்றிய விசாரணைகள் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் பட்சத்திலேயே சந்திப்பை மேற்கொள்ள முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்திப்பதற்கான கோரிக்கையை கடந்த வாரம் கடிதம் மூலம் விடுத்திருந்தார். எனினும் அந்த கோரிக்கையை நிராகரித்துள்ள கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்திப்புக்கு முன்னதாக சில நிபந்தனைகளை நிறைவேற்றுமாறு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சருக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா தேசிய கத்தோலிக்க நிலையத்தின் தலைவரான அருத்தந்தை சிறில் பெரேரா குறிப்பிட்டார். பேச்சு நடத்தவும் சந்திக்கவும் தயாராக இருக்கின்ற போதிலும் அதற்கு முன்னர் சில நிபந்தனைகள் உள்ளதாகவும் அந்த நிபந்தனைகள் நிறைவேறும் வரை சந்திப்பதற்கு தயாரில்லை என்பதையும் கர்தினால் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மீதான விசாரணையானது நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு இடம்பெற வேண்டும். எமக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த விசாரணை மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நேர்மையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். அப்படியான நம்பிக்கையை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் இறுதியில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படியான விசாரணைகளும் பரிந்துரை நடைமுறைப்படுத்தலும் இடம்பெற்றால்தான் நம்பிக்கையும் ஏற்படும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. இருப்பினும் ஜனாதிபதி செயலகத்தின் சட்டப்பிரிவு அதிகாரி, காவல்துறை மா அதிபர் உள்ளிட்டவர்களின் அறிவிப்புகளினால் நம்பிக்கைக்கு மாறாக சந்தேகமே உதயமாகியுள்ளது. அதனால் சந்திப்பிற்கு முன் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் எமக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தினால்தான் கர்தினாலுடன் சந்திப்புக்கும் சந்தர்ப்பம் அளிக்கப்படும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள அவசர கால சட்டத்தை உடனடியாக மீளடக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறான நகர்வுகளின் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளை நசித்து நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார குறிப்பிட்டுள்ளார்.
தவறான பொருளாதார கொள்கையினால் அரசாங்கம் வருமானத்தை முழுமையாக இழந்துள்ளதுடன் வெளிநாட்டு கையிருப்புகளும் குறைவடைந்துள்ளதாக ரஞ்சித் மத்தும பண்டார வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாகவே அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உணவு தொடர்பான அவசரகால சட்டத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று எதிர்ப்பு வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விலைவாசி ஏற்றத்தை தடுக்க தவறிய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் சீனி மற்றும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அத்தியாவசிய உணவு தொடர்பான அவசரகால நிலை ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலே நாட்டில் தொடர்ந்தும் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. குறிப்பாக சீனி உட்பட்ட பொருட்கள் அதிக விலையில் காணப்படுவதுடன் வடகிழக்கில் சில பகுதிகளிலே தட்டுப்பாடு காணப்படுகின்றன. இதேவேளை தற்பொழுது இந்த உணவுப் பொருட்களுடைய பதுக்கல் மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுக்கும் வகையிலே அரசாங்கத்தினால் சதோசா எனப்படும் அரச விற்பனை நிறுவனங்களூடாக சகாய விலையில் அதை 130 ரூபாய்க்கு சீனியை வழங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நாடு பூராகவும் காணப்படக்கூடிய அரச வர்த்தக நிலையங்களூடாக இந்த விநியோகம் இடம்பெற்றாலும் அங்கே மக்கள் குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு அதிக சனம் கூடுவதனால் அங்கு கொரோனா தொற்று கூட பரவக்கூடிய ஆபத்து இருப்பதாக உணரப்படுகின்றது. இந்த நிலையிலே கொரோனாவினுடைய வீரியம் ஒரு பக்கம் அதிகரித்து அதனுடான மரணங்கள் அதிகரித்து செல்லும் வேளையில் இன்னொரு பக்கம் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் காரணமாக மக்கள் வெகுவாக பாதிப்படைந்துள்ளார்கள். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் வெளிநாட்டு கையிருப்பு வெகுவாக குறைவடைந்துள்ள நிலையில் சீனி உட்பட சில அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. குறித்த அத்தியாவசிய பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்கனவே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு காரணமாக தொழில் வாய்ப்புகளை இழந்த மக்கள் பொருட்களின் விலையேற்றத்தினால் மேலும் நலிவடைந்துள்ளனர். பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையேற்றம் துரித கதியில் விலையேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் உழைத்து உண்ணக்கூடிய மக்களின் நிலைமை மிக 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 மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் நிலைமைகளை கணக்கில் எடுக்காமல் சமகாலத்தில் அனைத்து பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. மற்றும் அத்தியாவசியமான பால்மா, கேஸ் சிலிண்டர் மற்றும் சீனி, முக்கியமாக சீனி அது சம்பந்தமான விலைகள் துரித கதியில் அதிகரிக்கப்பட்டு மற்றும் முடக்கப்பட்டுள்ள காரணத்தினால் சமகாலத்தில் மிக மிக பிரச்சனையான இக்கட்டான சூழ்நிலையில் பல குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. அப்போ இப்போ இன்றைக்கு நாங்கள் தொழில் செய்து உழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடுது. அப்போ அதுவரை இதுவரை உடந்த காசுகள் எல்லாம் எங்கள்கிட்ட கையால் போய் சேர்ந்துடுறது. காரணம் என்னென்னு சொன்னால் இந்த விலைவாசி உயர்வு, நாளுக்கு நாள் விலை உயர்வினாலே எங்களோட கையில் உள்ள காசுகள் எல்லாம் முடிவடைஞ்சிடுது. இன்றைக்கு நாள் கடன் பட்டு தான் செய்கிறோம். ஆனால் கடனை அவர்கள் தந்தவர்களுக்கு கொடுக்க வேணும் திருப்பி. ஆனால் இதுவரையில் எங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்கல. இந்த நிலையில் நாட்டில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள உணவுக்கான அவசர நிலைமை பிரகடனத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அரிசி மற்றும் சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. அத்துடன் நாளை முதல் அரிசி மற்றும் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்படும் என கூட்டுறவு சேவைகள், சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். ஐபிசி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வசியுடன் ஜூ. இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கோரி அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான புளொட் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் புளொட் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இதனை வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபைக்கு இன்று அது மீண்டும் செப்டம்பரிலே கடந்த தீர்மானத்துக்கின்ற ரிவ்யூ அது எவ்வளவு தூரம் அரசாங்கம் அதில் கூறப்பட்ட விஷயங்களை செய்திருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது. அதற்கு நாங்கள் அனைவரும் தமிழ் கட்சிகள் அனைத்து கட்சிகளுமாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு பலர் மத்தியிலே இருக்கிறது. இது சம்பந்தமாக பல ஜூம் கூட்டங்கள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டால் தான் இதிலே ஏதாவது ஒரு பலனை நாங்கள் அடைய முடியும். அது மாத்திரமல்ல, சர்வதேசமும் தமிழர்கள் ஒற்றுமையாக கேட்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால்தான் அவர்களுக்கும் அது இலகுவாக இருக்கும். அதை நாங்கள் செய்ய வேண்டும். செய்வதற்கான முயற்சிகள் நடக்கின்றது. அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக வரும் என்பது வேறு விஷயம். ஆனாலும் அந்த முயற்சிகளை நாங்கள் பாராட்டி அதுக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் பூரண ஒத்துழைப்பை கொடுத்து தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி தமிழர் தாயகத்தில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு இழப்பீட்டை வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. காணாமல் போனவர்கள் எந்த காரணத்துக்காக காணாமல் போனார்கள் என்பதை பற்றி விசாரிக்க தேவையில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறியுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சப்ரி உரையாற்றியுள்ளார். காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்தார். இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தை போலல்லாது காணாமல் போனோர் அலுவலகம், தேசிய ஒருமைப்பாட்டு நல்லிணக்கம் தொடர்பான அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் தொடர்பாக அரசாங்கம் கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் எத்தகைய சூழலில் காணாமல் போனார் என்பதை பார்க்காது காணாமல் போனோரை அடையாளம் கண்டு இழப்பீட்டை வழங்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா பிரஜைகள் என்பதை மனதில் வைத்து இவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு வந்து 12 வருடங்கள் கடந்த போதிலும் இன்னும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் எனவும் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சப்ரி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் திட்டத்துக்கான முழு அதிகாரத்தையும் இராணுவத்திடம் கையளிக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு நாட்டின் முன்னணி வைத்திய சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஃபைசர் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகளில் சுகாதாரத்துறையினர் முறைகேடுகளில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்ட நிலையில் ஃபைசர் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாட்டு முழுமையாக இராணுவத்திடம் கையளிக்கப்படுவதாக இராணுவ தளபதி கூறியிருந்த நிலையில் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி மருந்தை செலுத்துவதற்கான முழுமையான அதிகாரம் ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீலங்காவின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சர் ஹேலிய ரம்புக்வலவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையின் போது தடுப்பூசி வழங்கும் முறை மற்றும் தடுப்பூசிகளின் விநியோகம் சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக அது தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் SM ஆனோல்ட் தலைமையில் தொற்று நோயில் பிரிவின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியை இராணுவம் அல்லது இராணுவத்துக்கு மாத்திரம் கொடுக்கும் தீர்மானத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இராணுவத்துக்கு தடுப்பூசியை வழங்குவதாயின் போரின் போது சுகாதாரத்துறையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்திய நிபுணர் நவீன் டி சொய்சா தெரிவித்துள்ளார். இந்த முறையற்ற செயற்பாடை விரைவில் சரி செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரி நேற்று சுகாதார அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக வைத்திய நிபுணர் நவீன் டி சொய்சா தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் ஒரு பொதுவான சுகாதார அவசர நிலை எனவும் அதை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்ப அறிவு சுகாதாரத்துறைக்கு காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசியின் திட்டம் மற்றும் தொற்று நோய் பற்றிய தொழில்நுட்ப தீர்மானங்களை தொற்று நோயில் பிரிவு மற்றும் சுகாதார அமைச்சை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தடுப்பூசி வழங்கும் திட்டங்கள் உட்பட தொற்று நோய் கட்டுப்பாடு உள்ளிட்ட 6 பிரதான பொறுப்புகள் குறித்து 6 நிபுணர்கள் குழு நிறுவப்பட வேண்டும் என பொது சுகாதார பதில் பணிப்பாளர் நாயகத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் அவை செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த சங்கம் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சுகாதாரத்துறையினர் வழங்கிய தலைமைத்துவத்தின் அடிப்படையிலே இலங்கையில் தடுப்பூசி திட்டம் மாத்திரமன்றி சுகாதாரத்துறையும் சர்வதேச பாராட்டை பெற்றதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது IBC தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். இலங்கையில் உண்மையை பேசும் அனைவரும் குற்றவியல் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்பது தெளிவாகி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் JC அலவத்துவல தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் முதலாவது அரை தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருந்த வைத்திய நிபுணர் ஜெயருவன் பண்டார குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து JC அலவத்துவல தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கியதனூடாக தென்னாப்பிரிக்க திரிபு உட்பட 4வது அலை தாக்கம் நாட்டில் பரவும் அபாயத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வித்திட்டுள்ளதாக JVPயின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான நலிந்த ஜெயதிச எச்சரித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், இந்தியாவிலும் கொரோனா தொற்று தீவிரமடையும் நிலையில் வேண்டுமென்றே இலங்கையிலும் தொற்று பரவலுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழி ஏற்படுத்துவதாக குற்றஞ்சாட்டினார்.
இலங்கையில் நடைமுறையில் உள்ள முடக்க நிலைமை காரணமாக தனியார் பேருந்து சேவைகள் செயலிழந்துள்ள நிலையில் அதனை நம்பியுள்ள பல குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ள நிலையில் தனியார் பேருந்துகளை தவிர அனைத்து வாகனங்களும் இயங்குவதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் யமுனு விஜயரத்ன விசனம் வெளியிட்டுள்ளார். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் கொரோனா தொற்றுக்குள்ளாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவடையவில்லை. கொரோனாவினால் ஏற்படும் மரணம் குறையவில்லை. ஊரடங்கு காலத்தில் பேருந்து வண்டிகள் மாத்திரம்தான் வீதிகளில் பயணிக்கவில்லை, மாறாக ஏனைய வாகனங்கள் பயணிக்கின்றன. பேருந்து மற்றும் தொடருந்துகள் மூலம் மாத்திரம்தான் கொரோனா தொற்று ஏற்படுகின்றதா என அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றோம். நாட்டின் வருமானத்துக்கு பாரிய பங்களிப்பு நல்கிய தனியார் பேருந்து சேவை இன்று பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் என சகல தரப்பினரும் அன்றாட வாழ்க்கையை கொண்டு போவதில் பாரிய சிக்கலை எதிர்நோக்கியுள்ளனர். ஆகவே அரசாங்கம் எமக்கான நிவாரணங்களை வழங்க வேண்டும். எமது தொழிலிழப்பினால் எமது பிள்ளைகள், குடும்பம் மிகவும் பொருளாதாரத்தில் கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளனர். எனவே கடந்த காலத்தில் எமது சங்கத்தினால் சுகாதார அமைச்சுக்கு வழங்கப்பட்ட முன்மொழிவு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ள தலிபான் அமைப்பினால் இலங்கையில் 70% ஆதிக்கம் பெற்றுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் வலுப்பெறும் என எச்சரித்துள்ள பொதுபல சேனா அமைப்பு தப்லிக் ஜமாத் அமைப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையுடைய அமைப்புகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தலிபான்கள் இறுக்கமான மத கொள்கைகளையும் மதத்தின் பெயரில் அடிப்படைவாத செயற்பாடுகளிலும் ஈடுபடுபவர்கள். இறுக்கமான மத கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அந்நாட்டு மக்கள் அபாயகரமான நிலையில் நாட்டை விட்டு வெளியேறுவதை அவதானிக்க முடிகிறது. தலிபான் அமைப்புகளின் மீளெழுச்சி இலங்கையில் தற்போது 70% அளவில் ஆதிக்கம் பெற்றுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு சாதகமாக அமையும். தலிபான் அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இலங்கையிலும் உள்ளன. குறிப்பாக தப்லிக் ஜமாத் அமைப்பை குறிப்பிட வேண்டும். இந்த அமைப்பை அரசாங்கம் உடனடியாக தடை செய்ய வேண்டும். அத்துடன் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையுடைய அமைப்புகள் குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஸ்ரீலங்காவில் வாழும் சுதேச பாரம்பரிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளுக்கும் மதத்தின் பெயரை குறிப்பிட்டுக் கொண்டு தவறான புரிதல்களூடாக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் ஸ்ரீலங்காவில் வாழும் முஸ்லிம் மக்களின் தலைமைகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் குறித்து முதலில் முஸ்லிம் மக்கள் ஒரு தீர்வை எடுக்க வேண்டும். முஸ்லிம் சமாஜ ஹசுருவனவா ஏய் பெனி இன் கோட்டா மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் இந்த தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை என முன்னாள் அரசு தலைவரான மைத்ரிபால சிறிசேன இன்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கமான கோட்டா மஹிந்த தலைமையிலான கூட்டணியிலிருந்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தில் சுதந்திர கட்சியினர் உதாசீனப்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான பேராசிரியர் ரோகண பியதாச மிகப்பெரிய அரசியல் கூட்டணியொன்றை உருவாக்கப் போவதாக பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். எனினும் அந்த கூட்டணி அமைப்பதன் மூலம் அரசாங்கத்திலிருந்து பிரிந்து தனியே செயற்படுவதற்கான எந்த தீர்மானமும் இதுவரை எடுக்கவில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான மைத்ரிபால சிறிசேன புலனறுவையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 70வது நிறைவாண்டு விழா நாளை வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கொண்டாடப்படவுள்ளது. இதன்போது மைத்ரிபால சிறிசேன விசேட அறிவிப்பொன்றையும் வெளியிடப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியில் உள்ள சங்குப்பட்டி பாலத்தினூடாக மக்கள் அச்சமின்றி பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்குப்பட்டி பாலத்தில் சேதம் ஏற்பட்டதாக சில தினங்களுக்கு முன்னர் செய்தி வெளியாகியிருந்த நிலையில் அதன் திருத்தப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில இலங்கை செய்திகள் தொடர்கின்றன.
இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் போதியளவு வீழ்ச்சி ஏற்படாத காரணத்தினால் முடக்க நிலையை மேலும் நீடிப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்டா கொரோனா வைரஸ் மாறுபாடு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சமூகத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த கடுமையான பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் வரலாற்றில் முதல் முறையாக 9,000 புள்ளியை கடந்துள்ளது. இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கலின் நிறைவில் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 9,963.13 புள்ளியாக பதிவாகியிருந்தது. இதற்கு முன்னர் அதிகூடிய விலைச்சூட்டன் 8,920.71 புள்ளியாக காணப்பட்டிருந்தது. பரிமாற்றப்பட்ட பங்குகளின் மொத்த புரள்வு 14.56 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதூதீனின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ரிசாத் பதூதீன் கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் சந்தை ஆகியன மொத்த விற்பனைக்காக இன்றும் நாளையும் திறக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு 31ஆம் தேதி முதல் விவசாயிகள் தத்தமது விவசாய உற்பத்திகளை பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு எடுத்து வந்துள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் மக்கள் நடமாட்டத்தின் அதிகரிப்பால் 2வது நாளாகவும் தீவிர தொற்று நிலை. நைனாதீவு நாகபூசணி ஆலய மகோற்சவமும் உற்சாக மீளெடுப்பு. ஸ்ரீலங்காவின் அவசரகால சட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். உடனடியாக மீளெடுக்குமாறு சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. இலங்கையில் ஃபைசர் தடுப்பூசி செயற்திட்டம் முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்திடம். அரசின் எதேச்சாதிகார நகர்வுக்கு அரச வைத்தியர் சங்கம் எதிர்ப்பு. தமிழகத்தில் சசிகலா பன்னீர்செல்வம் துயர நிகழ்வில் சந்திப்பு. பன்னீர்செல்வத்தின் மனைவியின் இழப்புக்கு தலைவர்கள் இரங்கல். ஆப்கானின் கந்தஹார் நகரில் தலிபான்கள் பிரமாண்ட ராணுவ பேரணி. பிளாக் ஹாக் உலங்கு வானூர்திகளுடன் வான் கண்காட்சி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.